ஓகே, இப்போ அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரங்களுடைய அதிபதி புதன் பகவானா வராரு. இவரு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதத்துல கோச்சார ரீதியா தனுசு ராசிக்கு என்டர் ஆகுறார். ஸோ இந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். யார் யாரெல்லாம் திருமண வயதுல இருந்து திருமண தடையா இருக்கு, இது வரைக்கும் ரொம்ப வருஷமா வரன்னு பாக்குறோம், செட்டே ஆகல, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வித்தின் ஒரு 10 டேஸ்ல இந்த புதன் பகவான் பயிற்சி ஆற காலத்துல, அதாவது தனுசுக்கு என்டர் ஆகும் பொழுது ஒரு 10 டேஸ்ல வரன் ஃபிக்ஸ் ஆகி டக்கு டக்குன்னு உறுதி பண்றது, நிச்சயதார்த்தம் முடிகிறது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அவங்களுக்கு கொண்டு போகும். திருமணம் முடிந்து குழந்தையின்மை பிரச்சனையால இருக்காங்கன்னா கட்டாயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் எதிர்பார்த்த நேரத்துல அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்ட்னர்ஷிப். யார் யாரெல்லாம் புதுசா தொழில் துவங்கணும், பார்ட்னர்ஷிப் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பால ஒரு லாபம் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு மைனஸ்னா, குரு பார்த்தீங்கன்னா இந்த மிதுனத்துக்கு விரயஸ்தானத்துல இருக்கார். ஸோ அது ஒரு சின்ன மைனஸ். எதிர்பார்த்த வேலை விஷயங்கள்லையுமே சரி, உயரோட இங்க மிதுனராசிக்காரங்க வேலை செய்யற இடத்துல உயர் அதிகாரி கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன அப்ளிகேஷன்ல சைன் வாங்குறது, ஸோ இது எல்லாமே தாமதம் ஆகும். அதே மாதிரி ப்ரமோஷன் விஷயத்துலயுமே கொஞ்சம் டிலே அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படுத்தும். அவங்களுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா? அதே மாதிரி இந்த நிற உடை அணியணும், இல்ல நீங்க சொன்ன மாதிரி ரிஷபராசிக்கு இந்த சிவப்பு நிறம் தியானம் பண்ணலாம், அப்படி அது மாதிரி மிதுனம் ராசிக்கு இருக்கா? கட்டாயம் இருக்கு. இந்த மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுடைய ஆலயத்துக்கு துளசி இலைகளால மாலை கோர்த்து எடுத்துட்டு போய் போடலாம். பெருமாளுக்கு போற்று சாற்றி 9 முறை பிரகாரத்தை வலம் வரலாம். ஸோ அடுத்தபடி பார்த்தோம்னா பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய துண்டு அல்லது பெட்ஷீட், போர்வைகள், ஸோ இந்த மாதிரி தானங்கள் பெருமாள் கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம்.